ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் சந்தியா ராகவ் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா எல்லாருமே இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டேடி என் பிள்ளைய நீ தான் வளைச்சி போட்ட அப்படின்னு மாயாவை ரொம்ப அசிங்கப்படுத்தி திட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரகுராமன் இப்படி என் மானத்தை வாங்கிட்டே மாயா, நான் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பவே மாட்டேன், ஆனால் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டேன், அந்த நம்பிக்கைக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டே அப்படின்னு சொன்னதும், இல்லை பெரியப்பா, சீனு என் காலத்தில் தாலி கட்ட வரும்போது நான் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் அப்படின்னு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. அதில் என்ன நடக்குதுன்னா, சீனு தாலி கட்டலான்னு போகும்போது உடனே மாயா இங்கே பாரு சீனு, கொஞ்சம் நிப்பாட்டு, இப்போ நீ என் காலத்தில் தாலி கட்டினேன்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்ன வீட்டில் இருக்கிறவங்கள கொஞ்சம் நினைச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, இப்போது நீ தாலி கட்டுறத நான் தடுத்து நிறுத்தலை சீனு, என் கழுத்தில் நீ தாலி கட்டிட்டேன்னு வச்சுக்கோ, இப்போ கட்டிட்டு போய் முன்னுக்கு நின்னா நம்மளை மன்னிச்சு உள்ளே எடுத்துருவாங்களா என்ன? இல்லை, கண்டிப்பாக அவங்க மானமே போயிடும், அந்த மானத்தை துடைக்கவே முடியாது சீனு, கடைசி வரைக்கும் அது நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் என் அம்மா ஏற்படுத்தின களங்கமே இன்னும் சரியாகலை, இதுக்குள்ளே நம்ம வேறு இப்படி பண்ணால் கண்டிப்பாக யாருமே நம்மளை மன்னிக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட பெரியப்பாவே உயிரை விட்டால் நம்ம குற்ற உணர்வுலேயே கடைசி வரைக்கும் வாழ வேண்டியதாக இருக்கும். இதுவே அவங்களோட ஆசீர்வாதத்தில் நாம் இந்த கல்யாணத்தை பண்ணலாம் செய்யணும். இப்போ கூட நான் தடுத்து நிறுத்தலை, பின்னாடி நடக்க போகிறத யோசிச்சு பாரு செய்யணும், அதுக்கப்புறமா உன்னோட இஷ்டம். இங்கே பாரு செய்யணும், நீ தானே சொன்ன பெரியப்பா கிட்டே சொன்னால் நம்மளை ஏற்றுப்பாருன்னு, அவர்கிட்டே சொல்லி அவர் முடிவுடைய நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை இப்போதான் நீ கழுத்துல தாலி கட்டணும்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சீனு, கட்டு அப்படின்னு சொன்னதும் சீனு தாலியை வச்சிருப்பாங்க. இதை நினைச்சு காமிச்சதும் உடனே நம்ம ரகுராம் உண்மையிலேயே இப்படி நடந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா பெரியப்பா, நான் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணலை, கடைசியில் எல்லா பழியையும் என் புள்ள மேலே தூக்கி போடுறல அப்படின்னு மாயாவை பார்த்து பத்மா கேட்டதும் அமைதியாக இருங்க அப்படின்னு ரகுராம் சத்தம் போடுறாங்க. பெரியப்பா, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணலை பெரியப்பா, நான் கேம்புக்கு போய் கண்டிப்பாக சீனு கூட கோயிலுக்கு போகாமலே இருந்திருப்பேன், நான் கோயிலுக்கு போகாமல் இருந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் இருக்குது அப்படின்னதும், அப்படி என்ன காரணம் இருக்குது அப்படின்னு பத்மா கத்திட்டு இருக்காங்க. உடனே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு மேரேஜ் பண்ணது நம்ம சீனுவை தான், பண்ண போனது சீனுவை. அதே மாதிரி சந்தியா பற்றிய உண்மைகள் நம்ம மாயாவும் சீனுவும் கோவிலுக்கு கல்யாணம் பண்ண போனாங்க இல்லையா ஒரு வாட்டி, அந்த டைம் தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையும் நம்ம மாயா ரகுராம் கிட்ட சொன்னதோ ரகுராம் அதிர்ச்சி ஆகிறாங்க. இப்போ கூட மலை உச்சிக்கு போய் தற்கொலை பண்ணுறதா என்ன மிரட்டினா பெரியப்பா, அவன் உயிரை காப்பாற்றுறதுக்காகத்தான் நானும் வேறு வழி இல்லாமல் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னதும் எல்லாருமே சம அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே நம்ம ரகுராம் சீனுவை கூப்பிட்டு மாயா சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டதோ, ஆமாம் பெரியப்பா, மாயா மேலே எந்த தப்பும் இல்லை, அவள் என்ன வேணான்னு தான் சொன்னான், ஆனால் என்னால் அவளை மறக்க முடியல பெரியப்பா, அதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன், நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னதும் உடனே சாட்டி எடுத்துகிட்டு அடினா அடிக்கிறாங்க. ஒட்டுமொத்த பேரும் தடுத்து நிறுத்துறாங்க. இனிமேல் உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, என் மூஞ்சில் இனி முழிக்கக்கூடாது, ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியில் போடா அப்படின்னு சொல்லி ரகுராம் விரட்டி அடிக்கிறாங்க நம்ம சீனுவை. சீனு வெளியில் போயிடுறாங்க. பெரியப்பா வேணாம் அப்படின்னு மாயா தடுத்து நிறுத்துறாங்க. இங்கே பாரு மாயா, உனக்கு சீனு முக்கியம், இந்த குடும்ப கௌரவம் முக்கியம் இல்லைன்னா தாராளமாக நீ அவங்க கூடவே போகலாம் அப்படின்னதும் மாயா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. இல்லை பெரியப்பா, மாயா பாவம், இப்போ என்ன நான் தானே வீட்டை விட்டு போகணும், நானே வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தடுக்க சீனு வீட்டை விட்டு போயிடுறாங்க. மாயா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இது பாருங்க, என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க, உள்ள வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் எல்லாருமே உள்ளடிச்சிட்டு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா பத்மா அவங்க லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு, நம்ம பிள்ளை இல்லாத வீட்டில் எதுக்குங்க நாம இருக்கணும், அந்த மாயாவில் தான் இவ்வளோ பிரச்சனை, ஒன்று மாயா இந்த வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா நான் இந்த வீட்டில் இருக்கணும், அந்த மாயா இருக்கிற வீட்டில் என்னால் இருக்க முடியாது, இந்த பிரச்சனைக்கெல்லாம் முழுக்கக்காரரோ அந்த மாயா ஒருத்தையும் மட்டும்தான், நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்ட்டு நம்ம பத்மா வந்ததும் உடனே பார்வதி எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க. என்ன ஆச்சு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நீ உடுப்பெல்லாம் எடுத்துட்டு வெளியில் போகிற அப்படின்னு ரகுராம் கேட்குறாங்க. இங்கே பாருன்னு, எல்லா பிரச்சனைக்கும் இது உனக்கு அலைந்த மாயா, இவ இருக்கிற வீட்டில் என்னால் இருக்க முடியாது, ஒன்று இவ இந்த வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா நான் இந்த வீட்டில் இருக்கணும், நீ முடிவு பண்ணிக்கொன்னு, இல்லாட்டி நானே வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னதும் மாயா சம அதிர்ச்சி ஆகிறாங்க. பத்மா, நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கிறேன், இங்கே பாரு, கொஞ்ச நாளைக்கு அவருக்கு கோபம் குறைஞ்சதும் அவரே சீனுவை கூப்பிடுவாரு அப்படின்னதும், முடியாது ஜானகி, என்னால் அவ்வளோ சீக்கிரம் சீனுவை மன்னிக்க முடியாது அப்படின்னதும் எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. இங்கே பாருப்பா,
அதான் சீனுவும் மாயாவும் இப்ப காதலிக்கல, நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சிட்டோம்னு சொல்றாங்கல்ல. விட்டுருப்பா, நம்ம சீனுவை கூப்பிடலாம். இப்ப பாத்தியா, சீனு வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பத்மாவே வீட்டை விட்டு போக வெளியில இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னதும், இங்க பாருங்கம்மா, என்ன நடந்தாலும் சரி, என்னால அவனை மன்னிக்க முடியாது. அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கான். சந்தியா பண்ணதுக்கும் இவன் பண்ணதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்னதும், இங்க பாருங்க, அந்த ஓடுக்காரி கூட சேர்த்து என் பிள்ளைய தப்பா பேசாத அப்படின்னதும், இங்க பாரு பத்மா, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. சரி, உன் பிள்ளை என்ன சின்ன பையனா மாயா பேச்ச கேட்டுட்டு பின்னாடி போறதுக்கு? அவனும் மாயா மாதிரி வயசுக்கு வந்த பையன் தானே. மாயா ஜோதிச்ச அளவுக்கு உன் பிள்ளை ஒரு வார்த்தை யோசிக்க கூடாதா என்ன அப்படின்னு ரகுராம் பத்மாவை போட்டு வெளுத்தெடுக்கிறாங்க. சரின்னு எப்போ பார்த்தாலும் இந்த மாயாவை தானே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற. இப்போல்லாம் நாங்கள் உனக்கு முக்கியமாக இல்லைன்னு, அந்த மாயா தான் உனக்கு முக்கியமாக போயிட்டா. இதுக்கப்புறமா இந்த வீட்டில் இருந்தால் நான் ரொம்ப அசிக்கப்பட வேண்டியதாக ஆகிடுமனே. என் பிள்ளை இல்லாத வீட்டில் நானே இருக்க மாட்டேன் அப்படின்னுட்டு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க. ஐயோ அத்தை நிலுங்கத்தை போகாதீங்கத்தை அப்படின்னு மாயா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. என்னடி நான் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ நாடகம் போட்டுறியா? இங்கே பாரு, அவ்வளோதான், என் வாயில் நல்லா வந்துடும். விடுக்கையை நீ இருக்கிறதால தாண்டி இந்த வீட்டோட நிம்மதியே போயிட்டு. ஒன்று நீ இந்த வீட்டில் இருக்கணும், இல்லையா நான் இந்த வீட்டில் இருக்கணும். இல்லைனா இந்த வீட்டில் நீ இருக்கிறதால யாரே அண்ணன் வீட்டை விட்டு அனுப்புவாருன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு, விடுறியா அப்படின்னு கையை உதறிட்டு நம்ம பத்மா பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. உடனே மாயா வந்து, பெரியப்பா எல்லா பிரச்சனையும் என்னாலதான் பெரியப்பா, அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நான் மட்டும் அந்த நாட்டுல இருந்து இங்க வராம இருந்திருக்க இவ்வளவு பிரச்சனைகள் இருந்துக்காது, நான் வீட்டை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னா, நம்ம மாயா வந்து அவங்க லக்கேஜ்லாம் அடுக்க போறாங்க. மாயா என்ன பண்ற மாயா அப்படின்னு ஜானகியும் தனாவும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பத்மா வந்து அப்படியே கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. பத்மா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க பாருங்க மச்சா, விடுங்க, அவ வீட்டை விட்டு போகட்டும், போ, நீ வெளியில போ அப்படின்னு சொல்லி நம்ம மணியை வந்து துரத்துறாங்க. அப்பனா உங்களுக்கு நம்ம பிள்ளைய விட உங்களுக்கு அந்த மாயா முக்கியமா போயிட்டால அப்படின்னதும், ஆமா எனக்கு மாயா தான் முக்கியம் அப்படின்னதும், சரிங்க, நானும் வீட்டை விட்டு போக கூடா, மாயா தானே முக்கியம், நீங்க மாயா கூடவே இருங்க அப்படின்னு பத்மா சொன்னதும், ஆமா எனக்கு மாயா தான் முக்கியம் அப்படின்னு மணி வந்து கத்திட்டு இருக்காங்க. சரி, நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி மாயாவும் வீட்டை விட்டு போக கூடா, நானும் வீட்டை விட்டு போக கூடாதுன்னா என் பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு, இல்லையா நான் ஒண்ணு வீட்டுல இருக்கணும், இல்ல நான் அந்த மாயா வீட்டுல இருக்கணும் அப்படின்னது. சரி, வீட்டை விட்டு போறவங்க தாராளமா போகலாம், ஆனா என் பொண்ணு மாயா இந்த வீட்டை விட்டு போக மாட்டா, ஏன்னா என்னோட பெரிய நம்பிக்கையே மாயா தான் அப்படின்னது. எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகுறாங்க. போதும் நிறுத்துங்க, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் மச்சான், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு மணி ஓடி போய் ரகுராம் காலில் கொண்டு விழுறாங்க. மச்சான் நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னதும், நம்ம சீனுவுக்கு திட்டம் போட்டு கொடுத்ததே நம்ம மணி தான், அந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இது கேட்ட ரகுராம் வந்து செம அதிர்ச்சியாகி மணியை வந்து அடிப்பாங்க. இதை கேட்ட பத்மாவும் செம டென்ஷன் ஆகி, வட பாவி மனுஷா, அதுங்க ரெண்டும் ஒழுங்காத்தான் இருந்துச்சு, அப்ப நான் நீ தான் அதுங்களே கெடுத்தியா அப்படின்னு பத்மா வந்து சண்டை போடும்.